பாஜகவின் பி டீம் நாம் தமிழர் கட்சி என்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் பி டீம் தான் பாஜக என்று பழனியில் நாம் தமிழர் வேட்பாளர் கைலை ராஜனை ஆதரித்து சீமான் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்ட பழனி புது ஆயக்குடியில் மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டு இந்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. ஒவ்வொரு கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் கைலை ராஜனை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பழனியில் தீவிர பிரச்சாரம் செய்தார். இந்நிலையில் சீமான் வேட்பாளரை ஆதரித்து ஒலிவாங்கி சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் கூறும்போது, சுழற்சி முறையில் நாட்டின் ஆட்சி அதிகாரம் அமைத்தால் மட்டுமே ஒவ்வொரு நாட்டினுடைய ஜனநாயகமும் பாதுகாக்கப்படும், உரிமைகள் காக்கப்படும் என ஆயக்குடியில் நீண்ட காலமாக உள்ள தண்ணீர் பிரச்சனையை நான் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுவேன் என்றும் மற்றும் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்வதை கேட்கும் என் தம்பி என்று பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை காப்பு அடிக்கிறார். உதாரணமாக, நான் என் நாடு என் மக்கள் என்பேன், அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்பார். நான் வேல்வேல் வெற்றிவேல் என்பேன், அண்ணாமலையும் வேல்வேல் வெற்றிவேல் என்பார். நான் தனி தமிழ் ஈழம் என்பேன், அண்ணாமலையும் தனித்தமிழ் ஈழம் என்பார். நான் வேலு நாச்சியார் என்பேன், அண்ணாமலையும் வேலு நாச்சியார் என்பார். நான் கள்ளுக்கடையை திறப்பேன் என்பேன், அண்ணாமலையும் கள்ளுக்கடையை திறப்பேன் என்கிறார். தொடர்ந்து காப்பி செய்து அண்ணாமலை பேசுவதால் தான் சொல்கிறேன், பாஜகவின் வீட்டின் நாம் தமிழர் கட்சியின் என்கிறார்கள். தேசிய புலனாய்வு முகமைக்கு அலுவலகம் ஆந்திராவில் கேரளாவில் இல்லை. ஆனால் தென் மாநிலத்தில் சென்னை பூந்தமல்லியில் அலுவலகம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்ததே திமுக தான் என்றும் இவர்களை நம்புவது போல் பேராபத்து வேறெதுவும் இல்லை என்றும் தெரிவித்தார். இறுதியாக பேசிய போது, முயற்சி எடுக்க வேண்டும், முடிவு பண்ணி பார்க்க வேண்டும், என் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ராசாக்க மைக் சின்னத்தில் ஓட்டு போட வேண்டும் என்று பாடலை பாடி பழனியில் கைலை ராஜனுக்கு ஆதரவு கேட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான்